வளைகுடா பகுதியில் அமெரிக்க எண்ணெய் கப்பல் உட்பட 6 கப்பல்களை கடுமையாக தாக்கிய ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து முடக்குவோம், முதல் அறிக்கையில் சூளுரைத்த ஈரானின் புதிய உச்ச தலைவர். அமெரிக்கா கட்டாயம் வருந்தும், ஈரான் விடுத்த மிரட்டல். ஹிஸ்புல்லா கும்பலை ஒழித்தே ஆக வேண்டும், லெபனான் மீது கவனத்தை திருப்பும் ட்ரம்ப். ஈரான் நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து வான்வழியாக கடந்த பிப்ரவரி 28 கடுமையாக தாக்கின. இதில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அது முதல் மேற்காசியாவில் பதற்ற நிலை ஏற்பட்டது. ஈரானும் பதிலுக்கு கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளிலும் அத்தியாவசிய உபயோகத்திற்கான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை பெர்சிய வளைகுடா பகுதியில் வைத்து ஈரானின் ட்ரோன்கள் கடுமையாக தாக்கின. இதில் கப்பல் கொழுந்து விட்டிருக்கிறது. இதேபோன்று ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பல கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதி முழுவதும் எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் உள்ளன என கூறிய ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்றும் சீன, ரஷ்ய கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் தாய்லாந்து நாட்டின் மயூரினாரி கப்பல், மார்ஷல் தீவுகளுக்கான ஸ்டார் கோயினர் கப்பல், ஜப்பானின் சரக்கு கப்பலான ஒன்மெஜஸ்டி ஆகியவையும் தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதில் ஜப்பானின் சரக்கு கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் இருந்து 52 கடல் மைல்கள் தொலைவில் கடலில் நங்கூரம் போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது தவிர மார்ஷல் தீவுகளுக்கான கொடியுடன் சென்ற விஷ்ணு மற்றும் மால்டா கொடியுடனான ஜெபைரோஸ் என்ற 2 கப்பல்களும் தாக்கப்பட்டன. இதனால் மொத்தம் 6 கப்பல்களை ஈரான் தாக்கியுள்ள தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் 2 கப்பல்கள் ஈராக்கிலிருந்து எரிபொருள் ஏற்றி வந்தவை ஆகும். ஈரானின் பாதுகாப்பு மந்திரி அமீர் நசீர் ஜடே மற்றும் புரட்சிகர காவல்படை தளபதி முகமது பாக்பூர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, அவருடைய மனைவி, மகள், மருமகன் உள்ளிட்ட குடும்பத்தினரும் கொல்லப்பட்டுள்ளனர். இதனை ஈரான் நாடும் உறுதி செய்துள்ளது. ஈராக்கின் எர்பில் நகரிலுள்ள ஹரீர் விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகம் மீது ஈரானின் புரட்சி காவல் படை எனப்படும் ஈரான் இராணுவத்தின் ஒரு பிரிவு 5 ஏவுகணைகளை கொண்டு சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது. இந்த படைத்தளம் சர்வதேச கூட்டணி படைகளுக்கான முக்கிய மையங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இதேபோன்று இஸ்ரேல் அமைச்சக தகவலின்படி ஈரானுடன் போர் தொடங்கியது முதல் இஸ்ரேலில் 2339 பேர் தாக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அயத்துல்லா அலி கமேனி மறைவுக்கு பின்னர் ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரும் தாக்குதலில் காயமுற்றார் என செய்திகள் வெளிவந்தன. ஈரானின் புதிய உச்ச தலைவரை நாங்கள் தாக்கியளிப்போம் என இஸ்ரேல் கூட தெரிவித்து வந்தது. இந்த சூழலில் அவர் முதன்முறையாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளியாகியுள்ளது. முஜ்தபா கமேனி வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானின் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் வாசிக்கப்பட்டது. அதில் ஹார்முஸ் ஜலசந்தியை தொடர்ந்து முடக்குவோம், அந்த பகுதியை ஈரான் தன்வசம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் என தெரிவித்தது. அண்டை நாடுகளுடன் நட்புறவு கொள்கையை ஈரான் கொண்டுள்ளது. ஆனால் அமெரிக்க தளங்களை மூடிவிடும்படி அறிவுறுத்தி வந்தது. ஏனெனில் அந்த இலக்குகளை ஈரான் கடுமையாக தாக்கும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கச்சா எண்ணெய் அடங்கிய பீப்பாய் ஒன்று $100 வரை உயர்ந்துள்ளது. இந்த சூழலில் வளைகுடா பகுதியில் நிறைய கப்பல்கள் தாக்கப்பட்டு வருகின்றன. ஈராக் அருகே 2 சரக்கு கப்பல்கள், ஐக்கிய அரபு அமீரகம் அருகே ஒரு கப்பல் தாக்கப்பட்டன. இதுவரை 6 கப்பல்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் தெரிய வந்துள்ளன. இதனால் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட சிக்கல்கள் எழுந்துள்ளன. வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் பல்வேறு நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மத்திய கிழக்கின் போரின் எண்ணெய் துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய விநியோக இடையூறுக்கு வழிவகுக்கக்கூடும் என சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்துள்ளது. ஆனால் உலக பொருளாதாரத்தை சிதைக்கும் கச்சா எண்ணெய் விலை உயர்வை விட ஈரானிய தீய பேரரசை வீழ்த்துவதே மிகவும் முக்கியமானது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார். ஈரான் மீதான போரால் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் விளைவுகள் அதிகரித்து வருவதால் ட்ரம்ப் கடுமையான அரசியல் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார். அது மட்டுமின்றி எப்போது போர் முடிவுக்கு வரும் என்பது தொடர்பிலும் நாளுக்கொரு கருத்தை அவர் வெளியிட்டு வருகிறார். போரை தொடங்குவது என்பது எளிது, ஆனால் சில சமூக ஊடக பதிவுகளால் போரை வென்றுவிட முடியாது. இந்த கொடிய தவறான கணிப்புக்காக நீங்கள் வருந்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். இதே கருத்தையே ஈரானின் புதிய உயர் தலைவர் முஜ்தபா கமேனியும் தமது முதல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
பழிவாங்கும் நடவடிக்கை தொடரும் என குறிப்பிட்டுள்ள முஜ்தபா, ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை மொத்தமாக ஒடுக்கும் வரையில் போர் நீடிக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சூளுரைத்துள்ளார். லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா படையினரை அகற்றுவது குறித்து நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். லெபனான் நாட்டிற்கான ஆதரவை உறுதிப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், லெபனான் நாட்டிலுள்ள ஆயுதமேந்திய கும்பலான ஹிஸ்புல்லாவை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப், லெபனான் பிராந்தியத்தில் நிலவும் அமைதியின்மைக்கு ஹிஸ்புல்லா படையினரை காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாம் ஹிஸ்புல்லா கும்பலை ஒழித்தே ஆக வேண்டும். இந்த ஆயுதமேந்திய கும்பலால் பல ஆண்டுகளாக பேரழிவு ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய கிழக்கு நிலைத்தன்மையை நிலைநாட்ட நட்பு நாடுகளுடன் அமெரிக்கா இணைந்து செயல்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனான் இடையிலான வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த கருத்து வெளிவந்துள்ளது.